ஒரு மாதிரி என்ன நினைச்சு என்ன ஆக்சுவலி நான் லவ் பண்றானேன்னு நினைக்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லல, ரஜினி விஜய் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் நம்ம ரஜினியை வந்து அசிங்கப்படுத்த கூடாது, பாவம் அவரு. ஆக்சுவலி ஆனா இந்த இன்டர்நேஷனலுக்கெல்லாம் விஜய் சரி ஜிப் சரி பண்ணாலே ட்ரிகர் ரொம்ப ஆகாத, பிடிக்கும் நான் நினைக்கிறேன். சரி இருடா ட்ரிகர் ஆகாத வந்துட்டு நல்ல சண்டே கலந்துட்டே இருக்க. ஐயோ ஓலப்போயில ஒண்ணு கூட்ட மாதிரி லொட 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 லொட. சாம்சங் ஓட்டு போட ஈரோடு வருவியா மாட்டியா? இல்ல நான் எதுக்குடா ஈரோடு வரணும், முட்டா போயில. இப்ப இப்ப எப்படி கேக்குது பாத்தியா, தப்பா ஊர் சொன்ன உடனே. அப்பத்துல இருந்து நீ பேசுனா எனக்கு கேட்கல, இப்ப பேசுன்னு சொல்லிட்டு நான் என்ன இல்லன்னு சொல்ல முடியும்? ஆனா நீங்க சிரிக்கிறது தானே ரொம்ப சிரிப்பா இருக்குது. ஏதோ பரவாயில்ல, கடைசியில நான் பேச உனக்கு கேட்டுச்சு, பரவாயில்ல செக் பண்ணிட்டு அது போதும். 100% இப்பதான்டா கேட்டுன்னு எனக்கு. அது போதும் பேச கேட்டுச்சு இல்ல. சரி நீ ராஜா தானே பேரு? ராஜா உன் பேரா அப்பா பேரா? ராஜா. டேய் சாம்சங் ராஜா ரெண்டுமே என்னோட பேர் தான்டா. இல்லடா தப்பா சொல்றேன்னு சொன்னியா, அதுக்காக நீ போட்ட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்குல்ல, மறப்பமா அதெல்லாம். சிவாஜிராவ் கைக்வாட் யாரோட பேர் சொல்லு? நீ கொடுத்துட்டு தானே போன. டேய் சிவாஜிராவ் கைக்வாட் யாரோட பேரு? இன்னைக்கு ஒருத்தன் சாரி சொன்னார்ல. டேய் நீ பதில் சொல்றா. சிவாஜிராவ் கைக்வாட் யாரோட பேரு? அதான்டா இன்னைக்கு ஒருத்தன் பெரம்பூர்ல ஒருத்தன் சாரி சொன்னார்ல, ஐயா மன்னிச்சுக்கோங்க தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னார்ல. யார்கிட்ட சொன்னா? யார்கிட்ட சொன்னா? சாரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. அதோ ரஜினி 75 வயசு கழிச்சு அது நீ இங்க கதிரின்கிற தெரியுமா? அதுக்காக இல்ல, 75 வருஷமா வந்து அவன் அத்தனைக்கும் அவன் தப்பா பேசல. நம்ம பேசுவோம் மன்னிப்புனா சாரி தான்டா லூசு. அவனுக்கு பேச விடாதீங்க. டேய் கம்னராணி அவன் தனியா புலம்பிட்டு. கபிலன் எனக்கு ஒரு டவுட். கபிலன் எனக்கு ஒரு டவுட், உங்கள்கிட்ட தான் அந்த டவுட் கேட்கணும். நான் அதனாலதான் நான் மேல வந்தேன். கேளுங்க கொஞ்சம் இந்த கேள்வியை மட்டும் கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, கரெக்டுங்களா? ஆதவ் சொன்னதுக்கு எல்லாரும் கண் வந்துருச்சாங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டாரு. இன்னைக்கு காலையிலே ஆதவ் சொல்லிட்டான், இன்னைக்கு சாயந்தரம் நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சாயந்தரம் அதே மாதிரி மேடையில ஒருத்தர் முதல்ல என்ன பண்றான்னா, ஒரு ரஜினி ரசிகருங்கிற ஒருத்தர், அவர் ரஜினி ரசிகரான்னா எனக்கு தெரியாது, ஆனா அவர் சொல்றாரு நான் 45 வருஷமா ரஜினி ரசிகரா இருந்தேன், மன்றத்துல செயலாளர் மாவட்ட செயலாளரா இருந்தேன், இப்ப அதை வந்து விட்டுட்டேன், நான் தாவேக்கால இருக்கேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இப்படி நான் வந்து கேள்வி கேட்பேன், நான் ரஜினியை பத்தி எது சொன்னாலும் நான் இங்க வந்து கேள்வி கேட்பேன். இல்ல எனக்கு புரியல, இது என்ன நார்மலைஸ் பண்றாங்களா? நம்ம எல்லாரும் அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கோம், அவரோட மேடையிலே வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பதான் புரியுது, அவனை வந்து இது ஒரு நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணிட்டான் பாருங்க. இங்க யாரும் வந்து அவனுக்கு இல்ல எனக்கு அப்பமே இங்க திடீர்னு இங்க என்ன உங்களை சொல்லல ப்ரோ, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். கேளுங்க, டிஎல்ல யாரு ரஜினி ரசிகனா ஃபயர் விடல. இங்க என்னன்னா, நீ மண்டி போட்ட, மன்னிப்பு கேட்ட, ஆனா அதுக்காக அந்த ஒருத்தர் அந்த பேசல, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. கபிலன் அடிக்க வேண்டியது ஆதவ இல்ல. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, அந்த மாவட்டத்துல அந்த சொட்டத்தலையும் இருக்கிறான் இல்லையா, அவனை பச்சையா கெட்ட பதில் சொல்லி நான் பேசும்போது நீங்க இருந்தீங்களா எனக்கு தெரியல. இது வந்து ரியாக்ஷன், ஆஃப்லைன்ல ரியாக்ஷன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ரஜினி ரசிகர்களை பத்தி ஒன்று அடிப்படையாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களை தொட்டு அவங்கள வந்து அபியூஸ் பண்ணி இப்போ தலைவனை தப்பா பேசி மறுபடியும் மனம் திறந்து போயிட்டு அவங்களுக்கு போய் உடனே போயிட்டு இது பண்றலாம் நடக்காது. ரஜினி ரசிகர்கள்ட்ட நடக்காது. அதான் ஆஃப்லைன் ரஜினி ரசிகர்கள் சீனியர் ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு உம்மா நடுநடுல குறுக்க வந்துட்டு போடாம. ஏய் நீ பேசாதான் சொல்லியிருக்கல சம்சா கம்னராணி. அவங்க வந்து பல விஷயங்களை பார்த்துட்டோம் கிஷோர் ப்ரோ, பல விஷயங்களை தலைவர் விஷயத்துல அவர் மன்னிச்சாலும் மன்னிக்க நாங்க எங்களால முடியாது தலைவர்னு ஓப்பனா போஸ்டர் அடிச்சவங்க. சிங்கார வேலன் இன்னைக்கு யார் கட்சியில இருக்கிறான் தெரியல ப்ரோ, தெரியல. இவன் தற்கொலை கட்சியில தான் இருக்கிறான். ஓகே ஓகே, புரியுதா? அன்னைக்கு நீங்க மன்னிச்சு விட்டாலும் நாங்க மன்னிக்க நாங்க ரஜினி இல்லடா, ரஜினி ரசிகண்டான்னு சொல்லி ஓப்பனா போஸ்டர் அடிச்சவங்க.
இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்டவனே ஓகே தும் ஜிம் முடிஞ்சு போச்சா வாங்க அப்படியே என்ன கமலஹாசன் படம் வசூல் ராஜா படமா நான் கட்டி பிடிச்சிட்டு கட்டிப்பிடி வைத்தியம் மட்டும் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் லலன்னு கையை கோத்திக்கிட்டு போறதுக்கு ஏறி ஒரே மிதி கழுத்தல சப்புன்னு மிதிப்போம். சைடு இதுதான் இந்த செவுத்து மேல விஜயகாந்த் ஏறி டப்புன்னு ஏறி டப்புன்னு உதைக்கிறாருல மொத்துன்னு அந்த மாதிரி தான் உத விழும். போய் உதைக்கிற உதல கிணத்துல போய் அப்படி தொப்புக்கிட்டு ஏறின்னு விடணும் அந்த பக்கம் செந்தில் மாதிரி. அது நடக்கும் 1.5 மாசங்க. நாங்க மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுங்க. ஓப்பனா போஸ்டர் அடிச்சவன் யாருக்கு? தலைவர் ரஜினி ரசிகனே. எனக்கு ஒண்ணுதான் ப்ரோ. எனக்கு இன்னைக்கு ஆதவ பார்த்ததை விட எனக்கு இன்னைக்கு அந்த பேச்ச கேட்டோன்னா எனக்கு அவரு மேல எனக்கு கோவம் வருது. கோவம் வந்து எனக்கு வந்த கோபம் இங்க பல பேருக்கு வந்திருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஆஃப்லைன் ரியாக்ஷன் வேற. ரஜினி ரசிகர்கள் இங்க பெரும்பான்மையான ரஜினி ரசிகர்கள் பல கட்சியில இருக்கிறான். ஒருத்தனை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அவன் காசுக்கு அவன் ரஜினி ரசிகர் மன்றம் இல்ல சொல்றது கேளுங்களேன். ரஜினி ரசிகர் அவன் ரஜினி ரசிகர் மாவட்ட அதான் சொல்றேன் எல்லா கட்சியிலயும் இருக்கிறாங்க ரஜினி ரசிகர். அவன் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறான். எதுக்கு? பதவிக்கு. ஜெயிச்சா தானே பதவிக்கு. எக்ஸாக்ட்லி உன்ன மாதிரி இப்ப டிஎம்கேக்கு எப்படி சொம்பு குத்தின் அந்த மாதிரி தான் அவரு சேர்ந்துக்கிறாரு. இப்ப நான் திமுகவோட சரிடா நீ என்ன பண்ணு இப்ப நீ பண்ணிக்கிற வேலை அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. நான் திமுகவோட சரி நீ எனக்கு ஒரே ஒரு நல்ல ஹெல்ப் பண்றியா? நீ பண்ற வேலை சரிடா நீ பண்ற வேலை எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுடா. சரி இப்ப நான் திமுக கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அவர் பேசிட்டு திமுகவா சரி ஒன்னு பண்ற சம்சா போய் திமுக கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு 20 லட்சம் 25 லட்சம் பணம் வாங்கி கொடுறேன். டேய் நீ வாங்கிருப்போ வாங்கி அதுன்னு தெரியாதா? நான் என்ன சொல்றேன், நீ 30 லட்சம் வாங்கி கொடுறா. டேய் டிப்சிக்குலாம் எப்பறா ஒயிட் பேர்க்குலாம் இஎம்ஐ நிறைய இருக்குடா. பாரு இந்த கரடிக்குலாம் இஎம்ஐ எல்லாம் நிறைய இருக்கு. அது கூட தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. 4 ரூமுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு அப்படி தேவை இருந்துச்சு நீ வாங்கிக்கோடா. டேய் என் பிரச்சாரம் எல்லாம் தெரியல. விஜய் ஃபேன்ஸே உட்கார்ந்து நாக்கு போட்டுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிரச்சாரம் எனக்கு ரொம்ப தெரியாண்டா. டேய் வாய்ஸ் ஆஃப் காமன் இங்க ட்விட்டர்ல நடக்கிற 4 ஸ்பேசஸ உட்கார்ந்து லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஏன் ஸ்பேஸ் அப்ப பெண் மீடியா எவ்வளவு பேரோட லிசன் பண்ணி அது பத்தி சொல்றா? பெண் மீடியாவா? அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கா? என்ன தெரியாதா? தெரியாது. பி என்றா ஏதோ ஒரு மீடியா பெண் மீடியா டிஎம்கே சொல்லவே இல்லையே. ஏன்டா பேசு பெண் மீடியா சொன்னா? இல்லடா இப்போ வந்து அத வச்சு நான் வந்து 4 பேருக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. நான் ஒரு பேர் சொன்னேன். அப்ப அவங்களும் கேட்டு இருப்பாங்க தானே. இப்போ நாங்களே இதெல்லாம் பெண் மீடியா எனக்கு தெரியும். எந்த கட்சிக்காரங்க எனக்கு எதுக்கு அது? வாய்ஸ் ஆஃப் காமன் எந்த கட்சிக்காரங்க தெரியாதே ப்ரோ. எந்த கட்சி ப்ரோ? எதுவுமே தெரியாதா? அப்ப நான் எந்த கட்சிக்காரன்டா? ஏய் நீ மென்டலாண்டா பாவம். ஆனா நீ வெலைக்கு போயிட்டு மட்டும் எனக்கு கிளியரா தெரியுது. அப்ப நீ எந்த கட்சி? நீ அரமெண்டல். நான் எந்த கட்சியும் இல்லையே. உனக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கா? உனக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்கா? எனக்கு ஓட்டு இருக்குடா. எனக்கும் ஓட்டு இருக்கு. அவருக்கு குஞ்சு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த அவருக்கு குஞ்சு இருக்கு உனக்கு இருக்காடா? சம்சா குஞ்சிந்தவங்க எல்லாம் ஆம்பளை இல்லடா. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோடா. அப்ப இல்ல அப்ப உனக்கு இல்ல கரெக்ட்டா? டேய் குஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் ஆம்பளை இல்ல. எடுத்து அடிக்கிறவங்களுக்கு ஆம்பளை தண்ணி தெரியும். அது புரிஞ்சுக்கோ ஒரு நிமிஷம். கடவுளே சரி அண்ணனுக்கு எங்க கட் பண்ணாங்களா? அண்ணனுக்கு அது கூட இல்லையடா. வெட்டி எடுத்துட்டாங்க. இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. எம்ஜிஆர் எப்ப வெட்டி எடுத்துட்டாரு. சீடு புடிச்சு போச்சாண்டா. சாம்சன் சீடு புடிச்சு போச்சாண்டா உங்க அண்ணனுக்கு. யாருக்கு? 75 வயசு தலைவருக்கு. டேய் 75 ஏன்டா சொன்னிச்சு? ஏதோ வெரைட்டி டிசீஸ் தான்டா அவனுக்கு. இல்லடா 75 வயசு இது கேள்வியே பட்டிருக்க மாட்டேன். இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அது இல்ல அதிகமா பால்வினை அதிகமா வந்து உறவு கொண்டுதல் அதிகமா பல பெண்களுடன் உறவு கொண்டுதல் பால்வினை அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர். ஒரு வருஷம் கேளு. என் தலைவனுக்கு வந்து கிட்னி மாத்தினது எல்லாம் ஊருக்கே தெரியும். அப்பட்டமா இங்க வந்து சொல்லிட்டு தான் போயிட்டு என் தலைவர் சொல்லிட்டு தான் போனாரு. காலை அகட்டி இந்த இருந்து அந்த எண்ணெய் பாட்டில் கீழே வந்து டிங்கு டிங்குன்னு அடிக்குவேன். மணியே அந்த மாதிரி அடிக்கல. இது எதனால தெரியுமா அதிகமா நடக்கும் சம்சா? அதிகமா வாஷ் பண்ணாததுனால.
இந்த பால்வினை நோய் வந்து நீங்க வந்து போயிட்டு வரும்போது வாஷ் பண்ணாதனால இந்த மாதிரி நோய் வருமா? கருமா கருமா. அப்ப தலைவர் வாஷ் பண்ணல தானே ஒத்துக்கோ. ஏன்டா அப்ப ஏன்டா லிவர் மாத்தீங்க தலைவர் தலைவருக்கு? யாரு? விஜய் வாஷ் பண்றது முன்னாடி இருக்கிற தோல். ஏன்டா ஆபரேஷன் வந்து லிவர் மாத்தீங்க தலைவருக்கு? அதுக்கு பதில் சொல்றேன். லிவர் தலைவர் சிகரெட் அடிச்சாரு, தண்ணி அடிச்சாரு. நாங்கெல்லாம் மறைக்கிறதே இல்ல. எங்க தலைவர் சிகரெட் அடிச்சாரு, தண்ணி அடிச்சாரு. இதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஓப்பனா சிகரெட் அடிச்சா லங்ஸ் டேமேஜ் ஆகும். சொல்றதை கேள்றேன். சரக்கு அடிச்சா கிட்னி. ஒரு நிமிஷம் கேள்றேன். சரக்கு அடிச்சேன்னு ஓப்பனா சொல்லுவாரு, தம் அடிச்சா ஓப்பனா சொல்லுவாரு, நீ அடிக்காத, அதை பாத்துக்க, உடம்பு போயிடும், கிட்னி போயிடும். தைரியமா அந்த கட்ஸோட சொல்லுவாரு. அந்த கட்ஸ் விஜய் இருக்காடா? இங்க சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சரக்கு பாட்டிலோட மாட்டினது யாரா? டேய், முந்தானேத்து சார்ட்டர் ஃளைட்ல சரக்கு பாட்டிலோட கஞ்சாவோட மாட்டினது யாரு? இப்போ 20 நிமிஷம். இப்போ ஏவியேஷன்குள்ள போயிட்டு முந்தானேத்து ஆதவ வருஷனா யாருக்கு ஊத்தி கொடுக்கறதா போனான்? உண்மையை சொல்லு. ஆதவ வருஷனா யாருக்கு ஊத்தி கொடுக்க போனா? நீயே சொல்லு. ஆதவ வருஷனா பாட்டில் மாட்டினிச்சா இல்லையா? டே பாட்டில் இப்பதான் புரியுறா. நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டினது இதுதானா? டேய் மெண்டல், ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆதவர்ஷனாவோட பேக்ல இருந்து பாட்டில் மாத்திச்சுன்னு சொல்லிட்டு என்னடா ப்ரூஃப் இருக்கு? நீங்க எடுத்து போறா. இப்போ ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட், விஜய் குஞ்சில ஆபரேஷன் பண்ணும்போது இவன் கேட்கலங்க, ப்ரூஃப் எடுத்து போடுன்னு கேட்கலங்க. ஆதவர்ஷனா பாட்டில் மாட்டினுச்சுன்னா இப்ப ட்ரிகர் ஆகி அவன் வந்து ப்ரூஃப் கேட்கறாங்க. ஏண்டா விஜய் குஞ்சை விட உனக்கு வந்து ஆதவர்ஷனா பாட்டில் முக்கியம்? ஆத்தி டேய், ஏன்டா இவ்வளவு பதற? நான் சொன்னது புரிஞ்சுக்கோடா. ஏன்டா மியூட் போடுற? டேய், நான் என்ன சொன்னேன்? ஆதவர்ஷனாவோ சரி, யாருப்பா அத்தாரிசேஷன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஏவியேஷன் காலையில இருந்து வரவே இல்ல. ஏவியேஷன்ல வந்து ஒயிட் பேர் சௌக்கியமா காலையில இருந்து வரவே இல்ல. ஏவியேஷன்ல வந்து ஏதாவது எடுத்து போட்டாங்களாடா? கேவலமா அசிங்கமா உங்களுக்கு கேவலமா தோணவே. காலையில இருந்து வந்து இல்ல சௌக்கியமா என்ன வந்து காலையில இருந்து மைக்க வரல. ஒயிட் பேர் டேய், நீ போய் தொங்கடா போடா. ஒயிட் பேர் சௌக்கியமா எங்கனா போடா. காலையில இருந்து மைக்க வாங்குவோம் இல்ல, சாயங்காலம் வந்தீங்க லிசன்ல வந்தீங்க. என்ன ஒயிட் பேர் சுத்தமா சரியில்லை. ஒயிட் பேர் என்ன ஒயிட் பேர்? நீங்க ஒயிட் பேர் என்ன வர மாட்டேன்னீங்க? மேல வந்து போட்டு பேச்ச பாரு. உங்க ஃப்ரெண்ட் அது ஒண்ணும் இல்ல. அது ஒரு விஷயம் இருப்பா, அவட்ட பேசிருந்தோம். அது ஒண்ணும் இல்ல. ஜிப்சி ப்ரோ அவன பேச விடாதீங்க. அது ஒண்ணும் இல்ல. கீழ் பக்கத்துல ஒண்ணு ஓடி வந்துட்டான், கட்டி போட்டுருக்கோம். கீழ் பக்கத்துல உட்கார்ந்து வண்டி வந்து ஏத்தி விட்டுருவோம். சரியா? வண்டிக்கு சொல்லிருக்கு ஒயிட் பியர் வந்தோடனே ஏத்தி விட்டுருவோம். சரியா? கோச்சுக்காதீங்க. ஓகேடா செல்லம், நீ அங்கே வண்டி வரட்டும். வெயிட் பண்ணு வந்துட்டு ஏத்தி விடுறோம். யார பேச முடியும்? ஆதவர்ஷனா வந்து ஏன்டா மன்னிப்பு கேட்டாரு? விஜயோட கூத்தியா ஆதவ் இல்லையா? ஆதவோட கூத்தியாதான் விஜயா. இல்ல ப்ரூஃப் கேட்டானே. டேய் ப்ரூஃப் கேட்டியே, சங்கீதா கொடுத்த ப்ரூஃப் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? என்ன சங்கீதா என்ன சொன்னாங்க? இப்போ அவங்க எங்க இல்ல அவ்வளவு சொல்ல மாட்டோம். கேஸ் இங்க பாரு, சொல்றத கேளு. நீதான் பதற. கேஸ் ஃபைல் நம்பர் தரோம், நீயே சர்ச் பண்ணி பாத்துக்கோ. எப்படி பாக்கணும் தெரியுமா உனக்கு? அந்த ஃபைல் எடுத்து போடு. நீ மேல நியாயம் போன்ற நீ போய் பாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கடா. நீ வந்து அன்அபிஷியல் எடுத்து போற. புரிஞ்சுக்கோடா. விஜய்க்கு அதெல்லாம் இல்ல அப்படின்னா நீ தான் அதை ப்ரூவ் பண்ணணும். எங்களுக்கு அது அவசியம் கிடையாது. இங்க யாரும் தாவேக்கா ஜெட்டி போங்கடா. டேய், இங்க தாவேக்கா கொடியில ஜெட்டி தகுதியே இல்லடா. டேய் பாவம், நீங்க எல்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க. உங்களுக்கு டாக்டர் தான் வேணும். அது டாக்டர் தான். பைத்தியம் யாருமே இல்ல சொல்லிருக்காங்க. பைத்தியம் யாருமே தனத்தானே பைத்தியம் ஒத்துக்காது. வெயிட் பண்ணு வண்டி வந்துட்டோம். அதுதான் இன்னைக்கு காத்தல் ஒரு ட்விட் பார்த்தேன். எங்க தலைவர்கிட்ட இருந்து ஒரு ட்விட் பார்த்தேன். எனக்கு பெரிய சிரிப்பா இருக்குது. என்ன சிரிப்பா இருக்கு? அதான் என்னது பைத்தியம் எப்படி புரியும்? இல்ல விஜய் கொஞ்சம் இருக்க தோலை கட் பண்ணி உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? காத்தி இருப்போம்னா என்னடா அது?
என்ன என்னாச்சு? டேய் வெனரல் டிசீஸ் வெரைட்டி டிசீஸ். ஏங்க என்ன நீங்க இங்கிலீஷ் சரியா படிங்க. வெரைட்டி டிசீஸ். டேய் வெரைட்டி ஸ்பெல்லிங் சொல்றா ஃபர்ஸ்ட். வெரைட்டி டிசீஸ் மாதிரி பேசுறீங்க. வெனரல் டிசீஸ்ங்க அது. பால் வெரைட்டி புரியல. அவங்க கிட்ட பால் வருதா? பால் வினை நோய் எஸ்டிடி. எங்க கொண்டு ஒன்னா நிறுத்துக்கீங்க பாத்தீங்களாடா? பஸ்லயும் ட்ரெயின்லயும் போஸ்டர் அடிக்கிறாங்க. இல்ல கபிலன், பஸ்லயும் ட்ரெயின்லயும் போஸ்டர்ல நிக்கிறான் பால்வினை நோய் அணுகவும் டாக்டர். அதுக்கு ஆடா நிக்கிறவங்க இருந்தாலும் இங்க பாரு இப்போ ப்ரூஃப் இப்படிவே பாக்குறேன். எனக்கு உனக்கு இப்போ ஃபைல் நம்பர் சொல்றேன். எப்பா கபிலர் எனக்கு அமிச்சல்ல வாட்ஸ்அப்ல அந்த ஃபைல் நம்பர் மட்டும் உனக்கு சொல்லுங்க, எடுத்து பாக்கட்டும். ஃபைல் நம்பர் இப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்டேன். இப்போ அன்னைக்கு அவங்க வந்து அதுக்கு மேல கிடையாது. இங்க பாரு சங்கீதாக்கு கொடுமை நடந்திருக்கு. நம்ம தட்டி கேட்கணும். தட்டி கேட்கணும். அப்போ அன்னைக்கு வந்து அவங்க வந்து 13 பக்கத்துல வந்து எடுத்து போட்டாங்க தெரியுமா? சொல்ல தெரியுமா? அந்த கோர்ட்ல இருந்து எடுத்து போறா அந்த நம்பரை வச்சு நீ எடுத்து போறா பாக்கலாம். சரி ஒரு நிமிஷம் ராஜகோபால், டாக்டர் கோல் ராஜகோபால், அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீம்ஸ் ரோடு, சென்னை. சொல்ல விடுறா ஜிப்சி அதான் கேட்டாரு. டாக்டர் ராஜகோபால் என்ன சென்னையில இருக்கிறாரு, கிரீம்ஸ் ரோடு. அது எங்க இருக்கு ஜிப்சி? கிரீம்ஸ் ரோடு இங்க மவுண்ட் ரோடு 1000 பக்கத்துல. ஓகே, அவர்கிட்ட போயிட்டு தான் அவர் போட்டோ முத கொண்டு எடுத்து இங்க போட்டிருக்காங்க. அவர் கூட தான் உட்காந்து அவர் தான் சரி பண்ணி எவ்வளவு பேசுற. இப்போ நிம்மான்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பெங்களூர்ல இருக்குது. எங்க தலைவர் பிறந்த ஊர் அது. இப்ப எங்க தலைவரை வந்து நிம்மான்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு சொல்லு. நீ நம்புற நம்பல சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேண்டாம். நேரா பணியூருக்கு போவோம். அண்ணனை ஜிப்பா ஊத்து, பேண்ட் அவுத்து, ஊர் முன்னாடி எடுத்து காட்ட சொல்றேன். பணியூர்ல வந்து ஒரு தோட்டத்தை வளர்த்துறான்டா. எம்ஜிஆர் எப்படி கட்டி போட்டாரோ அந்த மாதிரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், அவுத்து பாத்துருவோம். என்ன சொல்ற? யார் அவுத்து பாக்குற? ரெடியா தாங்க இருக்கான் கபிலம் ப்ரோ. இவன் ஏற்கனவே ரெடியா தானே இருக்கான். டேய் லூஸ் குதி ஒன்னதான்டா சொன்னேன். டேய் ஒன்னதான்டா நானும் சொல்லிங்கறேன். மெண்டல் குதி அவன் யார் குதி யார் சொல்றானே தெரியாம சிச்சின்ங்கறான் பாரு முட்டா பையன். டேய் பைத்தியக்கார குதி குருமுட்டை. டேய் ஜிப்சி நாயே ஒன்னதான்டா சொல்லிங்கறேன். என்ன நீ இப்ப எதுக்கு திடீர்னு ஜிப்சி எழுத்த? டேய் எனக்கு ஜிப்சி வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சுடா. ஆக்சுவலி ஜிப்சி இல்லனா ஜிப்சி ஞாபகமா தான் இருக்கே நீ. ஜிப்சி ஞாபகமா தான் இருக்கே நீ. இல்லடா எனக்கு என்ன ஞாபகம்னா ரஜினி எப்போ இல்ல அவனுக்கு ஜிப்சியோட ஜிப்பு ஞாபகமாவே இருக்கு. ரஜினி எப்போ இல்லடா எனக்கு ரஜினி ஞாபகமா இருக்குடா. எனக்கு இல்ல ரஜினி கூட சொல்லடா ரசுனி. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா ஒயிட் பேர் நடுவுல கேப் விட்டாப்ல. ஆக்சுவலி இப்ப ஒயிட் பேர் வந்துட்டாப்லனா இப்ப ஒயிட் பேர் ஞாபகமா ஜிப்சி ஒயிட் பேர் எனக்கு தெரிஞ்சு உங்களை நினைச்சு இவனுக்கு ஆர்காசம் அடையறான்னு நினைக்கிறேன். ஜிப்சி ஒயிட் பேர் எதுக்கும் ஆர்காசம் அடையவன் யாண்டாது டேய் கிளீனா யோசிச்சு பாரு. ஒயிட் பேர் வாய்ஸ் ஒரே நிமிஷம் காமெடி பண்ணாம இங்க பாரு. அப்படியே நோட் பண்ணிக்கோ, மத்தவங்களும் நோட் பண்ணிக்கட்டும். கேஸ் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறியா? இல்லன்னா கமெண்ட்ல போட்டா நீ போட்டா போய் இல்லடா கேஸ் நம்பர் வந்து சொல்லட்டுமா இல்ல கமெண்ட்ல போட்டுமான்னு கேக்குறேன். எது வசதியா இருக்கும்? இல்லடா நீ அந்த ஃபைல் இப்போ எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேன்டே. இப்போ நீ கிளீனா சொன்ன தெரியுமா? இப்போ ஃபைல் நான் சொல்றது கேளு. இப்போ டேய் வெயிட் பண்றா, நீ எங்க வரணும் தெரியும். நான் உனக்கு கொடுத்தா இருடா. அடே இருடா, அஃபிடேவிட் அத எடுத்து போட முடியல உன்னால. அட எலவே கோட் அஃபிடேவிட் வெச்சுனே. அட எலவே சொல்றத கேளுடா முதல்ல. நீ கோட் நம்பர் வெச்சு நான் எழுத
செக் பண்ணி போட்டேன். நீ என்ன குரமாஸ்ல பிறந்தியா நீ? டேய் முதல்ல கேளு, நான் அது போட்டா கூட அது எடிட்னு சொல்லுவேடா பைத்தியம். அதை நான் போட்டா கூட நீ எடிட்னு சொல்லுவ. நான் உனக்கு லிங்கே தரேன், கேஸ் லிங்கே தரேன். அதை பார்த்து படிக்க தெரியுமா? தெரியாதா? இப்போ எனக்கு லிங்க் தரது வேணாம், நீ எனக்கு இப்போ அந்த கோர்ட்ல இருந்து எழுத படிக்க தெரியாது உனக்கு, எழுத படிக்க தெரியாது கரெக்டா? உனக்கு எழுத படிக்க தெரியாது, உனக்கு எழுத படிக்க தெரியாது கரெக்டா? நான் சொல்றேன் நோட் பண்ண முடியாது. அப்படி சொல்ல தலைவர் சொன்ன மாதிரி எனக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியல கூட பரவாயில்லடா, தப்பு இல்ல. ஜிப்சி படிப்பு அப்ப காது கொடுத்தா கேளு. நான் வந்து சொல்றேன், அத கேப்பியா இல்லன்னா உனக்கு ஸ்கிரீன்ஷாட் போடணுமா? நீ ஸ்கூல் போலன்ற தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் உனக்காக எடுத்து போடுறேன் சரியா? என்ன முட்டாள் குதி ரஜினி ஃபேன்ஸ் நினைச்சிருக்கிறியாடா? என்னடா ஏபிசிடி சொல்ல பாப்போம் ஃபுல்லா. இல்ல ஏபிசிடி ஃபுல்லா சொல்லு, ஏபிசிடி ஃபுல்லா சொல்லு. அதுக்கப்புறம் வாயிலே வரலையாடா? நீ சொல்ல பாப்போம், ஃபுல்லா சொல்ல பாப்போம். சரி ஏபிசிடில எவ்வளவு லெட்டர் இருக்குது அதுக்கு பதில் சொல்லு. சரி தமிழ்ல பதில் சொல்லு. இல்ல இது தேராது, நீ பதில் சொல்ற இப்போ. இல்ல இங்க பாருங்க, யாரும் தப்பிக்க விடாதீங்க. இவன் கேஸ் நம்பரை நோட் பண்றது உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் நீ கேஸ் நம்பர் அவ்வளவு நோட் பண்ணதுக்கு பதிலா இந்த ஃபைல் எடுத்து போட்டேன்னா நல்லா இருக்கும்டா. அது உள்ள இருக்கிற கேஸ் நம்பர் தான்டா அவர் சொல்றாரு. லூசு பையல போய் செக் பண்ணோம், புரிஞ்சுக்கோடா மென்டல். லூசு பையல கேஸ் ஃபைல் உனக்கு படிக்க தெரியும்னா அவர் என்ன சொன்னாரு? ஒண்ணே கேஸ் ஃபைல் எடுத்து நான் கமெண்ட்ல போடுறேன். லூசு பொண்ணு மாதிரி பேசினா நான் கேஸ் ஃபைல படிக்கிறேன் கேளு. உனக்கு படிக்கிறதா சரி, இப்ப அவர் படிப்பாரு நீ கேளு. இல்ல ஒரு நிமிஷம் சீனா புரிஞ்சுக்க நான் சொல்லுறது. இப்போ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு நம்ம வந்து பெட்டிஷன் போடணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு எங்க தலைவர் பாஷையில நாங்க பேசுவோம், ரஜினி பேசுற பாஷையில நாங்க பேசுவோம். உனக்கு என்னப்பா இந்த மாதிரி அவர் இப்ப எடுத்து படிப்பாரு, ஏன்டா பயப்படுற? டேய் நான் எதுக்கு பயப்படணும்? நான் என்னோட கேள்வி மூடிட்டு கேளு. மூடி உட்கார்ற கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கப்பா. பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. என்னோட என்னோட கேள்வி விஜயோட தூக்கி வச்சு ஜிப்சி வந்து படிப்பாப்புல அப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு. எப்ப யாரும் தண்ணி கொடுப்பீங்க? அதானே உங்களுக்கு. இல்லன்னா உன்னோட கேள்வி ஒண்ணுதான், யார் தனியா வருவீங்க? அதானே. டேய் இன்னொரு டைம் சொல்ற, கேட்க மாட்டேன்றாப்பா. பேசுறது கேட்கல. நீ கா விட்டு போ. கரடி பேசினா மட்டும் கா விடுவீங்களா? பிச்சுரும் ஒழுங்கா கரடி. டேய் இந்த தலைவர் மாதிரிடா நாங்கெல்லாம். கரடி எல்லாம் வாயில வச்சா உனக்கு ஒரு வாயே பத்தாது ராஸ்கல். டேய் எங்க தலைவர் அவரு பாவம். எங்க விஷயம் தெரியுமா? எங்க நீல் சாந்திர ஆக்சிடென்ட் டவுன் கேட்பாரு ரஜினி வந்து இங்கெல்லாம் காலங்காலமா வந்து மூவ்மெண்ட் பண்றாரு. பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்குடா, மைக் ஆஃப் பண்றேன். அது காலங்காலமா குடும்பமா ஊம்புறீங்களா? இல்லடா எங்க ரஜினி வந்து மாறு விஷயத்துல வரலாம் தெரியுமா? நீங்க நீல் சாந்திர ஆக்சிடென்ட் தான் வந்து மூவ்மெண்ட் போவா, அது ஒன்னு தெரியுமா? அது டேய் நீ வேலை கேட்டு வந்திருக்கியா? சீ வேலை கேட்டு வந்திருக்கீங்க. பேசுறியா? இப்போ ரஜினி வந்து 20 நிமிஷம் கேக்குறேன். அவர் வந்து மாறு விஷயத்துல வருவாரு, தெரியுமா? அது மாறு விஷயத்துல பயங்கர நாய்ஸ். அப்பா இப்பதான் காது ஒயிட் பேர் எங்க இருக்கீங்க? மைக் ஆன் பண்ணீங்கப்பா. அசோக் சார் மைக் ஆன் பண்ணீங்க. இவனை பேச விடாதீங்க. சாம்சங் நீ கம்னரா புளு, நாங்க பேசிக்கிறோம். ரஜினியே ஒரு பூல் இல்ல. இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டும்டா. கம்னரா உனக்கு தான் தோல் எடுத்துட்டாங்க. கம்னரா உங்களுக்கு அப்படியும் சொல்லலாம். கபில என்னோட கோட் வேர்ட் முக்காலா முகாபுலா. தோல் எடுத்தான், தோல் எடுத்தான். நான் ஒரு ட்வீட் அனுப்பியிருக்கேன், அதை மட்டும் படிச்சிருக்கீங்களா? தொங்கி எடுக்குது அவருக்கு. அவருக்கு தோல் எடுத்தா என்ன, தோல் எடுக்கலன்னா ஏன்டா கவலைப்படுறீங்க? 75 வயசுல பரவாயில்லடா, இப்ப ஏன்டா
ஏய் எங்க தலைவருக்கு நான் தான் எங்க அது மென்டல். வேற இப்ப சைடு பாத்தா சைடு எங்க தலைவர் என்ன வந்து பண்ண போறீங்க? மென்டல் சர்ஜரி. எங்க தலைவருக்கு நான் தான் தோல் இன்னொரு எடுப்பேன். விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்ல. எங்க தலைவர் சரி ரஜினிய இன்னொரு வந்து விஜய் ஃபேன் நிம்மான்ஸ் ஹாஸ்பிடல்ல வந்து சும்மா பேசவும் தெரிய மாட்டேங்க, ஒண்ணும் தெரிய மாட்டேங்க. இன்னொரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்ல. கில்லி டிவிக்குன்னு ஒரு ஐடி காட்டுதாப்பா மைக்ல. இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். எங்க அதான் தலைவருக்கு சொல்லிடலாம் வந்து முடியும். நிம்மான்ஸ் டேய் தோல் எடுத்தான் ஹாஸ்பிடல்ல வந்து தோல் எடுத்தான் இருடா. கில்லி டிவிக்குன்னு ஐடி ஒரு மைக்ல ஏதாவது காட்டுதா? அவருக்கு இங்க நிம்மான்ஸ் ஹாஸ்பிடல்ல வந்து தோல் அர்த்தம் நாங்க அவர் குஞ்சே இல்லன்னு சொல்லிட்டு அர்த்தம் ரஜினி. ஓகேவா? அப்புறம் என்ன தரல சொல்லு ஃபர்ஸ்ட். கமெண்ட் எல்லாம் டைமிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. வளராத உட்காரு வருமா தக்கூஸ் தண்ணி காலி ஆச்சுன்னா தண்ணி வைங்க போல இருக்கு. டேய் உங்களுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு தானே நான் வந்துக்கிறேன். இப்ப தண்ணின்னு தண்ணியில ஒரு காமெடி சொல்லணும் கிளம்பிடுவோம். அடுத்து சுனில ஒரு காமெடி சொல்லுடா. உங்களை விட கிளியரான எனக்கு தெரியும். அது தோல்ல காமெடி சொல்றதுக்கு பனையூர் வாசல்ல நிறைய டில்டோ வந்து விழுதாமா, என்னடா கதை? என்னடா பன்னியூர்ல இன்னொரு தோட்டம் கூட வளர்த்து வச்சுன்னு தெரியுமா? ரஜினியை கட்டி போட்டு அடிக்கிறதுக்கு. பாத்தீங்களா? பனையூர் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இல்ல அவனுக்கு நான் என்ன சொன்னேன்னு கூட தெரியல. சரி விடுங்க. செருப்பு சொல்ல செருப்பு வச்சு பன்னியூர்ல வந்து தோட்டத்தை அடிக்கிற அடியில நீங்க எல்லாம் பேசவே மாட்டீங்க. அது உண்மை. அது ஒரு நிமிஷத்துக்கு பிறந்தவனே இருறா. அந்த சொட்டத்தலையான விஜய் தான். அந்த சொட்டத்தலை யாரு என்னமோ பண்றான்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியாண்டா. டேய் மானம் கெட்ட விஜய் இல்லடா, மானம் கெட்ட மென்டல். என்னடா ஜாசன் விஜய் வந்து இன்ஷியல தூக்கி போட்டதா நியூஸ்லாம் வருது, என்னடா? ஏர்போர்ட்ல பத்தி ஏய் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குதா. சௌந்தர்யா வந்து பாவம் ரஜினியே வேணாம்னு சொல்லிட்டு தனியா போயிருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். இப்போ தனுஷ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இது ரஜினியும் காப்பாத்தல. அந்த பொண்ணே வந்து அவங்க ஆக்சுவலி தகப்பனே காப்பாத்தலன்னு சொல்லிட்டு ரஜினி இந்த மாதிரி கேவலமான பிறவி இது வந்துட்டு சங்கீதா கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காண்டா. சங்கீதா கேஸ் ஹியரிங் ஞாபகம் வச்சுக்க. பேசவும் தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது சும்மா உட்காந்து ஏத்திட்டு வர்றது. இவனுங்க நடுவுல ஆளகானீங்களா? இவனு விஜய் ஃபேன்ஸ் பேசல ஏதோ ஒரு நாள் வச்சு செஞ்சு விட்டானு போல இருக்குங்க. அங்க போய் அபியூஸ் பண்ணானு போல இருக்கு. ஏதோ நான் கொஞ்சம் ரொம்ப நானும் பெருசா பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிருக்கிறான் போல இருக்கு. தூக்கி விட்டானு போல இருக்கு குரூப்ல இருக்கும். இல்ல அவன் காமெடி கூட பண்ண மாட்டான். இவனுக்கு அவன் சீஃப் அது பரவாயில்ல. இவன் நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம சென்டென்ஸ் நம்ம இந்த முதல்ல ஹிந்தி எக்ஸாம் எழுதும் தெரியுமா? 3rd level ஹிந்தி. நம்ம கேக்குற கொஸ்டின்லயே பாதி எழுதிட்டு அப்புறம் ஹே ஹூ அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு வருவான்ல, அதே தான் இவன் பேசுவான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையே பிடிச்சி பேசுவான். கடுப்பா இருக்கும். லூசு பையன். பேசவும் தெரிய மாட்டேன், ஒன்னும் தெரிய மாட்டேன். இவனுக்கு மட்டும் இல்ல, தலைவனுக்கே பேச தெரியாது. இவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் அப்படிதான் இருக்குங்க. வேற ஏதாவது நல்ல பீஸா பாருங்க. நல்ல பீஸ்னா நீங்க அந்த கடல்லே தேடி பார்த்தா ஜாமீன் கிடைக்கல, அந்த மாதிரி தான். அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும். டிவிக்கு சீஃப் வந்து ஸ்கூல் போகுது போல, அவங்க அம்மாவுக்கு தெரியாம எடுத்து பேசுவான். அப்புறம் உள்ள வச்சிருவான். கேப்ல 5 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டான், ஓடுவான் திட்டிட்டு. அவன் தானே அந்த இது மாமா டூர் அவன் தானே அவன்தான். ஐயா நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்தா செயல் திட்டங்கள்லாம் என்ன இருக்குன்னு அதை கொஞ்சம் படிச்சிருங்க. குரூப்ல போட்டிருக்கீங்களா? இருக்கு லாஸ்டா போட்டது அதுதான். தளபதி வந்து நல்லா ஃபாலோ பண்ணி அவரை புரிஞ்சவன் அப்படின்ற முறையில நான் போட்டிருக்கேன். தவறாது. ஆத்தி இததான் காலையில இருந்து உட்காந்து பேச கூட வராம உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் டைம் ஒரு 5 நிமிஷத்துல எழுதுறது. அதெல்லாம்
வாங்க கார்த்திக், வணக்கம். சௌக்கியமா? ஏதோ பிஎம்பி கட்சிச்சாம, என்னது அப்படின்னா? வர ஒரே நிமிஷம். அப்புறம் படிச்சுக்கிறேன் ஜிப்ஸ் ஒயிட் பேர். முதல்ல லைக் காட்டி தட்டிக்கிறேன். கபிலன், அந்த பெங்களூர்காரன் போயிட்டானா? போயிட்டான். வேணுமா? இல்ல, ஐயோ நான் இல்ல ஓவரா பேசிக்கிட்டு இருந்தான். என்னமோ தலைவர் அங்க வந்தாக்கா இங்க இது பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியாவில பாத்திருக்கியா, இந்த ஏரியாவில பாத்திருக்கியா, நான் எந்த ஏரியாவை அவனை கூப்பிடுங்க என்னன்னு பேசுவோம். டேய் கிரிக்கெடா, அவன் போயிட்டாங்க. அவன் பாவங்க, அவன் ஜிப்சி இன்னொன்னு சொல்றேன், நீங்க அனுப்புற லிங்க் வந்து தமிழ்ல இருக்கா? எந்த லிங்க்? நான் அவனுக்கு ஏதோ லிங்க் கொடுத்து நம்பர் கேஸ் ஃபைல் இல்ல கொடுக்கல, கொடுக்க கூட இல்ல. கரெக்டாடா இல்ல, நம்ம ஒரு பிடிஎஃப் சொன்ன ஒரு ஜேபக் போட்டா இது எடிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்றான், சங்கீதா மேல போட்ட கேஸே பொய் அப்படின்னா, சரிடா கேஸ் நம்ம தரண்டா பாக்குறியான்னா, இல்ல நீ போட்டோ போடுடா, டே போட்டோ கூட எடிட் பண்ணலாம்டா, நான் உனக்கு அபிஷியல் லிங்கே தரேன், போய் விட்டு கேஸ் நம்பரை போட்டு பாடுறான்னு. தெரியாது அவனுக்கு, அவனுக்கு படிக்க தெரியாது. இல்ல இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ்ல இருந்தாலும் படிக்கிறது ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. அவன் பேசுன தமிழை வச்சு சொல்றேன், அவன் இங்க இருக்கிற லாங்குவேஜ் வச்சு பேசுவாங்க. இங்க இருக்கிறதுல கன்னடால படிச்சிருப்பான், இல்ல ஹிந்தி. அவன் எங்க இருந்து அந்த ஓட்டர் ஐடியை வாங்கினாங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆமா, ஓட்டர் ஐடி தர்மபுரின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருந்தான்ல அவன் முன்னாடியே கேட்கும் நினைச்சுட்டு இருந்தேன். அவன் தர்ம சம்பவத்துக்கு முன்னாடி வந்தான் அவன் நம்ம கிட்ட. அவன் அதுக்கப்புறம் வரல. இது வந்து எங்க இருந்து வாங்கினாங்கிறது தெரியல எனக்கு, எப்படி வாங்கினாங்கிறது தெரியல எனக்கு. ரொம்ப நாள் கேப். அவங்க அப்பா இங்கதான் இருக்காரு. இவன் ராஜா ஜெய்சிங் ராஜா சொல்லிட்டு வந்துருவான். எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கான், ஆதார் கார்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு மண்ணாங்கிட்டையும் தெரியாதுங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, இவருக்கு கபிலன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, திருச்சி பெங்களூரே வந்து தலைவர் கோட்டை தான், தெரியுமா? சரியா பாத்துருக்க மாட்டேன். புரியுது கபிலன், நான் இன்னொன்று எனக்கு புரியுது. நான் திருச்சி தானே. பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா இது அப்படி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும் கபிலன், செம்மையா இருக்கும். இவன் அதெல்லாம் பாத்துருக்கானா என்னன்னா தெரியாது, கேட்டா பாக்கல எனக்கு தெரியாதும்பா. அதையெல்லாம் கேட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆனா அப்படி இருந்தும் இவன் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது, பெங்களூர் வந்தா இதுவா அதுவாங்கிறானே, என்னதான் அவன் பிரச்சனைன்னு கேட்கலாம் தான் மேல வந்தேன். அதுக்கெல்லாம் ஓடிக்கிட்டேன். இருக்கான கபிலன் போயிட்டான், அவன் ஓடிட்டான். அவன் இந்த பஸ் டு பஸ் மாறுவான், அந்த கேப்ல வந்துட்டு போயிடுவான். அவன் போயிட்டான். அந்த ஏவன் டிராவல்ஸ் தெரியுமா பெங்களூர்ல? ஆமா, அங்கதான் அவன் லிவிங்ஸ்டன். கடவுளை, இதுகள்லாம் வச்சுக்கிட்டு